மரண பயத்துக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது மக்கள் பயப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, புது மேடையில் 4 பேர் முன்னாடி பேசுறதுக்குரிய பயம்தான். கோபிநாத்துக்கே அந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போ நமக்கெல்லாம் அதில் இருக்கிறதுல பெரிய ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சார் துண்டுச்சிட்டு என்ன துண்டுச்சிட்டா? இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏர்செல்லோட ஓனர் யார் கார்த்திக்? சிவசங்கரன் சார். சரி, சென்னை சில்க்ஸ் ஓனர் யார் கார்த்திக்? டக்கு ஞாபகம் இல்லையே. அதுதான் பர்சனல் பிராண்டிங். ஒரு பேப்பரில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு கோல்டு மெடல் வாங்கினான்றத கடைசி பக்கத்துலையும், ஒரு லாரி தீப்பிடிச்சு எரியுதுன்றத பக்கத்துலையும் போடக்கூடிய ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுறேன், லாக்கை கனெக்ட் பண்ணுறேன், மெயின் டோரை கனெக்ட் பண்ணுறேன்னு. பட் இதை டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என் வீட்டுக்கு கதவை நான் சாவி போட்டு தாங்க பூட்டுவேன் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டெக்னாலஜி எப்போ வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம் அப்படிங்கிறது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10 பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான தான். பொதுவெளியில் எப்படி பேசுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காரு நம்ம செந்தில் சார். ஹலோ செந்தில் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் கார்த்திக், சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார், எனக்கு தெரிஞ்ச பல பேர் பொது மேடையிலையோ இல்லை பொது இடத்துலையோ பேசுறதுக்கு ரொம்ப தயக்கம் காமிக்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? நல்ல கேள்வி கார்த்திக். இது வந்து எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது பொது மேடையில் பேசுகிறது நமக்கு வரலை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் யாருமே பிறக்கும்போதே பொது மேடையில் பேசுகிற ஸ்கில்லோடலாம் பிறக்கிறது கிடையாது. ஈவன் நீங்கள் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, கோபிநாத்தே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், ஹாய் ஹலோ வணக்கம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் அந்த ஒரு தயக்கம், ஒரு பயம் இருக்கும். பயம் இல்லை, அந்த ஒரு தயக்கம் இருக்கும். பட் மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தோன்னா அது போயிடும் அப்படின்றத சொல்லுவார். கோபிநாத்துக்கே அந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போ நமக்கெல்லாம் அதில் இருக்கிறதுல பெரிய ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. பட் இதோட டீப் ரூட்டடாக சைக்காலஜிக்கலாக இதை நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்மளோட பிரெயினில் ஒரு 2 டைப் ஆஃப் சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம் 1 அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை உயிர்ப்போட பாதுகாப்பாக வச்சுக்கிறக்கூடியது நம்மளோட சிஸ்டம் 1ஓட வேலை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, குறுக்க ஒரு லாரியோ நாயோ வருதுன்னா படார்னு வந்து நீங்கள் ஸ்டேரிங்கை ஓடிக்கிறீங்கல்ல, அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த சிஸ்டம் 1ஓட வேலை. அது எந்த நேரமும் அது அலர்ட்டாக அதோட செயல்பாடை பண்ணிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் 2 அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறுத்தி நிதானமாக யோசித்து இந்த வழியாக போவோமா, அந்த வழியாக போவோமா, இதை சாப்பிடுவோமா, இல்லை இந்த வேலை பார்ப்போமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சிஸ்டம் 2. இந்த சிஸ்டம் 1 வந்து நம்மளோட பாதுகாவலன். அது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். இது பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு மட்டும் கிடையாது. பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். புதுசாக யார் எந்த விஷயம் பண்ண போனாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறதுனா கூட, ஐயோ நம்ம புதுசாக கற்றுக்குறோம், கார் ஓட்ட கற்றுக்குறோம், அந்த பயம் எனக்கு, இதனால் உனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுரும், இதனால் ஒரு பேராபத்து நிகழ்ந்துரும் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பு தான் இந்த பயத்தின் வெளிப்பாடு. இந்த பயம் வந்து நம்மளை எப்பயுமே பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுது. அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இப்படி பயப்படுறது நார்மல் தான். இப்போ சைக்கிள் ஓட்ட பழகிற ஒருத்தர் வந்து, இல்லை நம்ம கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, இது விழுகிறது நார்மல் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த பயம் நார்மல் தான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு பிஸ்னஸ்மேன் கண்டிப்பாக பேச்சாளராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிறைய பிஸ்னஸ்மேன் நான் பார்த்துருக்கேன், அவங்க பேசவே மாட்டாங்க, ஆனால் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏர்செல்லோட ஓனர் யார் கார்த்திக்? சிவசங்கரன் சார். சரி, அவர் சிவசங்கரன் சாரை இப்போ ரீசெண்டாக ஒரு மாதமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். ஏன் பேசுகிறோம்? நிறைய வீடியோஸில் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், இல்லை நிறைய இடத்துல பேட்டி பார்க்குறோம். சென்னை சில்க்ஸ் ஓனர் யார் கார்த்திக்? சென்னை சில்க்ஸ் ஓனரு டக்கு ஞாபகம் இல்லையே. அதுதான் பர்சனல் பிராண்டிங். நீங்கள் வெளியில் வந்து உங்களோட ஆமை வந்து கூட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இல்லாமல் கூட்டை விட்டு வெளியில் வந்து நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அது இட் வில் ஆக்ட் அஸ் எ பர்சனல் பிராண்டிங் ஃபார் யூ. இப்போ ரீசெண்டாக ஏர்செல் ஓனர் சிவசங்கரன் சாருக்கு கிடச்ச பர்சனல் பிராண்டிங்லாம் வேறு லெவல். அந்த பர்சனல் பிராண்டிங்கு நீங்கள் யாருன்ற ஒரு பப்ளிக் ஸ்பீக்கரை வெளியே வரலைன்னா வரவே வராது. இப்போ சென்னை சில்க்ஸ் ஓனரோட சென்னை சில்க்ஸ் ஓனர் யார், அவர் பேர் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. போத்தீஸ் ஓனர், லலிதா ஜுவல்லர் ஓனர்னா வெளியில் தெரியுதா? அவங்க வெளியில் வர்றாங்கன்னா அவங்களோட பர்சனல் பிராண்டிங் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் எப்போ பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகுறீங்களோ உங்களை சுற்றி ஒரு பர்சனல் பிராண்டிங் இருக்கும். அது உங்களோட பிராண்டு, உங்களோட பிஸ்னஸை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். சார், நான் வந்து இப்போ ஒரு பொது மேடையில் பேசணும்னு நினைக்கிறேன். எப்படி பேசுறது? நீங்கள் ஒரு பொது மேடையில் பேசணும் அப்படின்னா, ஐயோ இவ்வளோ பேர் நம்ம இருக்காங்களே, இவங்க முன்னாடி நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்ற தயக்கத்தை மனதளவில் விட்டுடலாம். சரிங்களா? நீங்கள் சொல்கிறத பூரா ஆமான்னு ஆதரித்து கை தட்டுறதுக்கு தான் அவங்க இருக்காங்க
அவங்கள விட உங்களுக்கு விஷயம் அதிகம் தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அது உண்மையா இல்லையான்றதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுக்கு நிறைய தெரியும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த தைரியம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு டாபிக் தான் பேசுகிறோன்னு இல்லாமல் இந்த டாப்பிக்கை பற்றி நான் மேலும் தெரிஞ்சுக்கிறனோ, இல்லை என்னோட உடல் பொருள் ரத்த நாடி எல்லாமே எனக்கு இந்த டாபிக் தான் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜ், எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து உங்களோட அறிவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை நீங்கள் போய் மேடை ஏறி பேசும்போது நோபடி கேன் பீட் யூ. நீங்கள் சொல்கிறத தான் மிச்ச எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு எப்படியெல்லாம் வர ஆரம்பிக்கும், நீங்கள் நிறையா படிச்சிருக்கலாம், அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் நிறையா வேலை பார்த்துருக்கலாம், அதை பற்றின அறிவில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது மேடை ஏறும்போது உங்களுக்கு அந்த தயக்கம் துளியும் இருக்காது, இருக்க தேவையும் கிடையாது. சரி சார், நான் ஒரு இடத்துல பேச போகிறேன். பேச போகிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர். எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலான்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஸ்பீச்சு என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண போகுது, அதுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுக்க போகிறீங்க, அதுக்கு அவங்கள என்ன ஆக்ஷன் எடுக்க சொல்ல போகிறீங்க. நல்லா கவனிங்க. ப்ராப்ளம் டெஃபினிஷன், சொல்யூஷன் அண்ட் கால் டு ஆக்ஷன், இந்த 3 செக்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களோட பேச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னால என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வருது, அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தேவையில்லாத விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸோ இல்லை மோட்டாரோ, கார், வெஹிக்கிள்ஸ், 2 வீலர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணுறதை குறைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ப்ராப்ளம்ஸு, அதுக்குரிய சொல்யூஷன்ஸு. இதை எப்படி கால் டு ஆக்ஷனாக நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா, இன்றிலிருந்து நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டருக்கு தூரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்துச்சுன்னா, நான் என்னோடய சைக்கிள் எடுத்துக்கிட்டு எந்த விதமாக 2 வீலரோ காரோ எடுக்காமல் போவேன் அப்படின்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு குறைய ஆரம்பிக்கும். அது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டை குறைக்கிறதுக்குரிய ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ப்ராப்ளம் கொடுத்துறீங்க, ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் கொடுத்துட்றீங்க. கால் டு ஆக்ஷனாக எப்பயுமே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டா நம்ம மக்கள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இன்றிலிருந்து இதை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷனாக மக்களுக்கு செயல்படும் போது உங்களோட பேச்சு வந்து அந்த இடத்துல முழுமை பெறுது. இப்படி இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக நீங்கள் வந்து கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரி சார், நீங்கள் சொன்னாலாம் சரி. இப்போ ஒரு ஸ்டேஜில் ஏறிட்டேன், எப்படி ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறது? சூப்பர் கேள்வி. அது இதுக்கு ஒரு செம்ம ட்ரிக்கு சொல்கிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் வாழ்க்கையில் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு வெளியூர்காரர், மதுரைக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஏறிட்டீங்க, பேச்ச ஆரம்பிக்கணும். எப்படிடா ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் மதுரைக்கு உங்களுக்கு தொடர்பு இருக்கோ இல்லையோ, நீங்கள் ஒன்று சொல்லலாம். மதுரைக்கு வந்தோடனே, நான் மதுரைன்றது என்னோட ரொம்ப ஹார்ட்டுக்கு க்ளோசஸ்ட்டு ஒரு சிட்டி. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட யூஜி டிகிரி இங்கே தான் படிச்சிருந்தேன், இல்லை எங்கள் சித்தப்பா வீடு இங்கே தான் இருந்துச்சு, எங்கள் தாத்தா வீடு இங்கே தான் இருந்துச்சு, என்னத்தையாவது நீங்கள் ஒன்று சொல்லலாம். இல்லை மதுரை மக்கள்னாலே ஒரு மட்டற்ற அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த, அந்த மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயத்த உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா அதை சொல்லி யூஸ் பண்ணிங்கன்னா ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே ஒரு கிளாப்பை தட்டிடுவாங்க. அப்போது ஆடியன்ஸுக்கு நமக்கு உள்ள ஒரு கனெக்ட் அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு 50% பேச்சாளராக மாறிட்டீங்க. சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும்போது இந்த சினிமா படத்தில் வர மாதிரி இந்த குறுக்க கவசிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி யாராவது கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது? அப்படி கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. இதுக்கு நம்ம அமைச்சர்கள் வந்து ரொம்ப அருமையாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா டப்புன்னு நம்மளால் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, இது ரொம்ப அருமையான கேள்வி, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஜோக்காக சொல்கிறேன். இப்படியும் நீங்கள் சமாளிக்கலாம். பட் என்னென்னா, உங்களுக்கு தெரியாத கேள்விகளோ இல்லை உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய கேள்விகளோ கேட்டால் அதுக்கு பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் ஹானஸ்ட் ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா அந்த கேள்விக்குரிய பதிலை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேள்வியை நீக்கி நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ அதை நோக்கி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். சார், இப்போ நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுகிறத மக்கள்லாம் கவனிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சூப்பர் பாயிண்ட்டு. இப்போ நான் பேசுகிறத நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்கும். ஆடியன்ஸ் அவங்க கவனிக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில இடங்களில் நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, ஆடியன்ஸ் எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா இப்படி உட்காந்துக்கிட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்துவாங்க. அப்படின்னால என்ன அர்த்தம், அவங்க உங்களோட பெருசாக கனெக்ட் ஆகலை. இப்போது ஒருத்தர் பேச்சாளர் பேசுகிற இதெல்லாம் பாடி லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சயின்ஸு. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் சொல்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒருத்தர் கவனிக்கிறாருன்னா அவர் சீட்டின் நுனிக்கு வந்து இப்படி முன்னே போய் அவர் சொல்கிறத ரொம்ப ஆர்வமாக கேட்பார். இல்லை யோசிக்கிறாங்க, ரொம்ப ஆர்வமாக கவனிக்கிறாங்கன்னா இப்படி இந்த ஒரு பொசிஷன்லேருந்து ஓகே அவர் சொல்கிறத கேட்போம் அப்படிம்பாங்க. இப்படி இல்லாமல் ரொம்ப சாஞ்சு இப்படி ரிலாக்ஸ் ஆனால் வந்துட்டோம், ஏதோ காலேஜிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவர் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம பாட்டுக்கு சரி இந்த அட்டண்டன்ஸ் இங்கே வந்தால் தான் ஓடி தருவேன்னு இருக்காங்க, அதனால் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தாலே சரி ஆடியன்ஸுக்கு நம்ம பேசக்கூடிய பேச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இது வெளிப்படுத்தவும்.
சரி சார், ஸ்டேஜில் ஏறி பேசிகிட்டே இருக்கோம் சரிங்களா, மணிக்கணக்காக ஆற்றுன்னு ஆத்துறோம். திடீர்னு சொல்ல வந்த விஷயம் வந்து மறந்து போச்சு, என்ன பண்ணுறது? சூப்பர் கார்த்திக். நம்ம ஒரு ஃப்ளோவாக பேசிகிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த பாயிண்ட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்கும்போது ஒரு பாயிண்ட் மறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு எப்போ ஏற்படும்னா, வேர்ட் பை வேர்டு அப்படியே மனப்பாடமாக பண்ணிட்டு போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். இல்லை வெறும் ஹின்ஸாக இதுக்கு அடுத்து இது அப்படிங்கிறத ஈவன் தோ இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக கூட நம்மளோட ஸ்பீக் டு லீட் கோர்ஸில் எப்படி இந்த மாதிரி விஷயங்களை ஒரு கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கிறது, அதாவது மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். பிரெயினில் எப்படி வந்து நம்ம பேச வேண்டிய விஷயங்களை ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு இந்த பிரச்சனை வராது. மீறி வந்தாலும் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போய் மூவ் பண்ணி நம்மளோட ஸ்பீச்சை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நமக்கு எதிர உட்காந்துருக்கிற எல்லாருமே நம்மளை குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு, பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நம்மளே ரொம்ப செல்ஃப் கான்சியஸாக நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் உண்மை என்னென்னா, ஆடியன்ஸ் யாரும் அப்படி பழிவாங்கணுன்ற முடிவோடலாம் வந்து உட்கார்றது கிடையாது. தே ஆர் மோர் சப்போர்ட்டிவ் பீப்புள். நம்ம பேசுகிறத நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நம்ம பேசுகிறதுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் ஆடியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதனால் நம்ம ரொம்ப கான்சியஸாக நம்ம அந்த தப்பு பண்ணிட்டோமேன்னு மனசில் நினைக்க நீங்கள் என்ன ஆகும், அடுத்து பேசுகிற விஷயங்கள் கூட உங்களால் பேச முடியாமல் போகும். டு எரர் இஸ் ஹியூமன். ஓகே, நம்ம இதை மறந்துட்டோம், அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறோன்றது தெரிஞ்சால் பரவாயில்ல, யூ கேன் கோ வித் த ஃப்ளோ. சார், துண்டுச்சிட்டு என்ன துண்டுச்சிட்டா? இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது நம்ம பேசும்போது துண்டுச்சீட்டில் எழுதி வச்சுட்டு இப்போ பேசலாமா அப்படின்னு கேட்க வந்தேன். பொதுவாக மக்கள் மனசில் என்னென்னா, ஒரு துண்டுச்சீட்டில் எழுதிட்டு போகிறோம் அப்படின்னா அவருக்கு பேச தெரியாதவர் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அது உண்மையானு கேட்டால் அப்படி தேவையில்லை. நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போகலாம். பட் வரி நான் மனப்பாடம் பண்ணுவேன், இல்லை அதில் இருக்கிறதே அப்படியே வாசிக்கிறேன்றது தவறு. எந்த பாயிண்ட்டுகள் மறந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கோர்வைக்காக ஒரு ஹின்ஸ் மாதிரி நீங்கள் ஒரு துண்டுச்சீட்டு எடுத்துகிட்டு போனால் அதில் எந்த தவறுமே கிடையாது. சரிங்க சார், பொதுவெளியில் பேசும்போது ஒரு ப்ரெசன்டேஷன் இல்லைன்னா ஒரு பிடிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகலாமா? சார், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், பிபிடி போட்டு நீங்கள் பேசலாம், தப்பே கிடையாது. பட் டோன்ட் ரிலை ஆன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா என்றைக்குமே ஒரு டெக்னாலஜின்னு இருந்தால் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஈவன் மைக்கு கூட சில இடங்களில் வேலை செய்யாமல் போகிற சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் போய் ஸ்டேஜில் நிற்பீங்க, அந்த சமயத்தில் ப்ரொஜெக்டர் வேலை செய்யாது, அவர் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பார், இல்லை வந்து ப்ரொஜெக்டர் வேலை செய்யலை. நீங்கள் போய் ரொம்ப ஆடாக சைலண்ட்டாக நின்னீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். என்னடா ஒரு பாட்டுக்கு ஸ்டேஜில் ஏறி பொம்மை மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயுமே உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களோட மெமரியிலையோ இல்லை கையில் ஒரு பிரிண்டட் காப்பி கூட நீங்கள் கையில் வச்சுக்கலாம். நீங்கள் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டெக்னாலஜியை ரொம்ப ரிலை பண்ணாமல் இருக்கிறது டு பி ஆன் சேஃபர் சைடு. பொதுவாக சொல்லுவாங்க, இந்த ஐஓடி இந்த மாதிரி டிவைசஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறேன், லாக்கை கனெக்ட் பண்ணுறேன், மெயின் டோரை கனெக்ட் பண்ணுறேன்னு. பட் இதை டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என் வீட்டு கதவை நான் சாவி போட்டு தாங்க பூட்டுவேன் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் டெக்னாலஜி எப்போ வேணாலும் ஃபெயிலியர் ஆகலாம் அப்படிங்கிறது. டு பி இன் ஃபெயில் சேஃப் மோடு நம்ம டெக்னாலஜி ரிலை பண்ணாமல் வேறு ஒரு பேக்கப், அது உங்கள் மெமரியாக இருக்கலாம், இல்லை கையில் இருக்கிற பிரிண்ட் அவுட்டாக இருக்கலாம், வச்சுக்கிறது சேஃபர் சைடுன்னு நான் சொல்லுவேன் சார். சரி சார், இப்போ நான் ஒரு இடத்துல பேச கூப்பிட்றாங்க, நானும் பேச போகிறேன். அப்போ ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி நான் பேசுகிறது? ஆடியன்ஸுக்கு தேவையான மாதிரி உங்களோட கண்டென்ட்டை கஸ்டமைஸ் பண்ணுறதே ஒரு ஆர்ட் கார்த்திக். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 1000 விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். 1000 விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் ஆடியன்ஸுக்கு நம்மளோட ஸ்பீச்சிலேருந்து என்ன விஷயம் தெரிய வரணும், அவங்க நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, எதுக்காக அங்கே உட்காந்துருக்குறாங்கன்றத பதிலை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஒரே விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்ற மெத்தடும் இருக்குது. உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு ஜோக்கு, பழைய ஜோக் வரும், நீ எத்தனாவது படிச்சிருக்க, 8வது படிச்சிருக்க, அப்போ இது வந்து 5 வயசில் உச்ச கோழி. நீ எத்தனாவது படிச்சிருக்க, நீ வந்து 3வது தான் படிச்சிருக்க, அப்போ இதுதான் வந்து 8 வயசில் உச்ச கோழின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. மகராசன் ஒரு படத்துன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஆடியன்ஸ் யார் அப்படின்றத தெரிஞ்சு அவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறதுல தான் ஒரு ஸ்பீக்கரோட சக்ஸஸ் இருக்குது. சரிங்க சார், நம்முடைய பேச்சில் எப்படி சுவாரஸ்யத்தை உருவாக்குறது? நீங்கள் இதை கேட்டோன்னே என்னோடய ஸ்கூல் ஃபிசிக்ஸ் சாரோட ஞாபகம் வருது கார்த்திக். அவர் பேர் எஸ்டி சரவணகுமார்னு சொல்லுவாங்க. அவர் ரெஃப்ரிஜரேஷனை பற்றி ஒரு பாடம் எடுக்கும்போது ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிப்பார்னா, இந்த ஐஸ்கிரீமில் இருக்கிற ஹீட்டு, ஒரு ஐஸ்கிரீம் உருகி போச்சு, பக்கத்தில் ஒரு காஃபி ஆறி போச்சு, இந்த ஐஸ்கிரீமில் இருக்கிற ஹீட்டை எடுத்துட்டு இந்த காஃபியை சூடுபடுத்து அப்படின்பார். அது எப்படி ஐஸ்கிரீமே சில்லுன்னு இருக்கும், அதுலேருந்து எப்படி சூட்டை எடுத்து அதிலேருந்து எப்படி இந்த காஃபியை சூடுபடுத்துறது அப்படின்னு யோசிப்போம். அந்த இடத்துலையே எல்லா மாணவனும் சீட்டின் நுனிக்கு வந்து சார் என்ன சொல்ல போகிறாருன்னு கவனிக்க ஆரம்பிச்சிருவான். இட் இஸ் பாசிபிள். எப்படின்னா, ஐஸ்கிரீமில் இருக்கிற கூலிங்கு ஃப்ரீயான் அப்படின்ற ஒரு கேஸு, அதுதான் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸு. அந்த கேஸை யூஸ் பண்ணி ஐஸ்கிரீமில் இருக்கிற ஹீட்டை எடுத்து அந்த ஃப்ரிட்ஜு வெளியாக பின்னாடி ஹீட் ரிலீஸ் ஆகுமா, அது பக்கத்தில் ஒரு காஃபியை வச்சா காஃபி ஹீட் ஆயிருமா, அப்போ இந்த உருகின ஐஸ்கிரீம் என்னாச்சு, அதில் இருக்கிற ஹீட்டு வெளியே போனதுனால சாலிட் ஐஸ்கிரீமாக மாறிடுச்சு, இந்த ஆறி போன காஃபி என்னாச்சு, ஹீட்டாக மாறிடுச்சு. இப்படி சொன்னால் சுவாரஸ்யமாக இருக்கும். இதே ப்ராசஸை
ஒரு இன்ஜினியர்ன்ற பேரில் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லலாம். எப்படின்னா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிரின்சிபல் அப்ளை பண்ணி வி ஆர் அப்சர்விங் த ஹீட்டு அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் இட் டு த காஃபி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னென்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ இல்லை வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸோ அந்த டெக்னிக்கல் வேர்டெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சும் அப்படின்னு நினச்சி நம்ம அசம்ஷன் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ஆடியன்ஸோட கனெக்ட் விட்டு நம்ம வெளியில் போயிடுவோம். அப்படி இல்லாமல் எவ்வளோ பெரிய ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிகிற அளவுக்கு சிம்பிளாக மாற்றி நீங்கள் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது மக்கள் மனசில் போய் சென்று அடைஞ்சிரும். இந்த மாதிரி தொடர்பில்லாத விஷயங்களை தொடர்பு படுத்துறதன் மூலமாகவோ இல்லை வந்து யாருமே இது வரைக்கும் யோசிக்காத விஷயங்களை ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரியோ நீங்கள் உங்களோட பேச்சு, இதை வந்து நாங்கள் மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன சொல்லுவோம்னா ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு ஹூக்கை போட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவான். சில நேரங்களில் கல்லூரிகளில் நான் வந்து கெஸ்ட் லெக்சர்ஸாக போக வேண்டியிருக்கும். அப்போ வந்து கவனிக்காமல் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பசங்க வந்து கடைசியில் வந்து கவனிக்காமல் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கும் போது என்னமோ ஒரு புதுசாக சொல்கிறாரு, என்ன தான் சொல்கிறாருன்னு கவனிக்க ஆரம்பிப்பாங்க. தட் வில் பிரிங் த க்யூரியாசிட்டி. அதுலேருந்து ஆடியன்ஸ் நம்ம கூடவே சேர்ந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் சொல்கிறாங்க அவசரம் சார், திடீர்னு பேச சொல்கிறாங்க, எப்படி பேசுகிறது? சூப்பர் கொஸ்டின் கார்த்திக். கேமரா தம்பி, இப்போ லேட்டஸ்ட்டாக ஷூட்டிங்க்கு என்ன கேமரா வந்திருக்கு தம்பி? லேட்டஸ்ட்டாக FX3 FX30 அதேமாதிரி புதுசாக வந்திருக்கு. இப்போது அவர் ஃபீல்டில் அவர் அப்டேட்டடாக இருக்கிறாருன்றதுனால இன்றைக்கி என்ன விஷயம், என்ன கேமரா வந்திருக்குன்றதை நான் கேட்டால் டக்குன்னு அவர் சொல்கிறாரு. இதே மாதிரி நம்ம ஃபீல்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம டெய்லி படிச்சுக்கிட்டோ இல்லை அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்களோ சோஷியல் மீடியாலேயோ இல்லை வெப்சைட்லேயோ பார்த்து நம்ம கரண்ட்டாக அப்டேட்டாக வச்சுக்கிட்டு இருந்தால் நீங்கள் எப்போ பேச சொன்னாலும் பேசுவீங்க. தூக்கத்தில் தட்டி நான் வந்து உங்களை வந்து பொது பேச்சாளர் ஆகி நீங்கள் வந்து ஒரு மேடை ஏறி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக பட்டிமன்றத்தில் வந்து ஏதோ ஒரு டாப்பிக்கை கொடுத்து இந்த டாப்பிக்காக சரின்னு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை தவறுன்னு ஒரு 1/4 மணி நேரம் வாதாடுங்கன்ற உங்களை பேச்சாளராக ஆக்கணுன்றதே என்னோட விருப்பம் கிடையாது. உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், உங்கள் பிஸ்னஸ்ஸு நீங்கள் எப்படி பப்ளிக் ஸ்பீக்கராக ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தவங்கள்ட்ட எப்படி ஷேர் பண்ணுறது, எப்படி பப்ளிக் ஸ்பீக்கர் ஆக்குறது அப்படின்றது தான். ஸோ உங்களோட டாப்பிக்கில் நீங்கள் டெய்லி அப்டேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே 24/7 பேசுகிறதுக்கு ரெடி. சரிங்க சார். ப்ரெஸ்ஸு இல்லைன்னா மீடியா முன்னாடி பேசணும்னா எப்படி பேசுகிறது? ஓகே, ப்ரெஸ்ஸு மீடியா அப்படிங்கிறதே நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒரு மக்கள் சார்ந்த விஷயம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்துக்கு பப்ளிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நம்ம சொல்லக்கூடிய பதில் இல்லை நீங்கள் ஒரு நிறுவனமே நடத்தினாலும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டு சர்வீஸே கொடுத்தாலும் பப்ளிக்கு இந்த ப்ராடக்ட்னால சர்வீஸ்னால இல்லை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேச்சுனால என்ன பயன் அப்படிங்கிறத முன்னிறுத்தி அதை நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பேசவே போக வேண்டியிருக்கும். ஐ மீன் ஸ்கிரிப்ட்னா வேர்ட் பை வேர்டுன்னு அவசியம் கிடையாது. எதை பற்றின ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நம்ம பேச போகிறோன்றதை முடிவு பண்ணிவிட்டு தான் நீங்கள் ப்ரெஸ்ஸுக்கு போகவே செய்யணும். ஃபஸ்ட் பாயிண்ட். மீடியாவில் நம்ம எதிர்பாராத கேள்விகள் கேட்கத்தான் செய்வாங்க. பாசிட்டிவாக மட்டுமே நமக்கு ஆதரவான கேள்விகளே கேட்பாங்க மீடியாவில்ன்றது சொல்ல முடியாது. எதிராகவும் சில கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு ஹானஸ்ட் ஆன்சர்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லலாம். இல்லை சொல்கிறதுக்கு உரிய அதிகாரம் இல்லை அப்படின்னா எங்களுக்கு இதை சொல்லக்கூடிய அதிகாரம் இல்லைன்றதை நம்ம வந்து கூலாக பேசிட்டு வெளியில் வர்றது தான் புத்திசாலித்தனம். அப்படி இல்லை நான் கான்ட்ரவர்சியாக நான் வந்து மீடியாவே திரும்ப அகைன்றா, இது வந்து ஃபயரை வந்து திரும்ப அகைன் அதிகப்படுத்துகிற மாதிரி விஷயம். சேஃபர் சைடாக நம்ம மீடியாவை ஹேண்டில் பண்ணணும். அண்டு மீடியா இஸ் த மெயின் சப்போர்ட் ஃபார் அஸ். நம்மளோட ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எதாக இருந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக எழுதி அதை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடியது மீடியா தான். ஸோ மீடியாவை ரொம்ப கவனமாக பெரிய கான்ட்ரவர்சி இல்லாமல் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் கரெக்டான கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்க தான் உங்களோட கண்டென்ட்டை எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய நமது நண்பர். சார், சில பேச்சாளருக்கெல்லாம் ஒரு அடைமொழி இருக்கும். தத்துவ பேச்சாளர், அதே மாதிரி இலக்கிய பேச்சாளர், தமிழ் பேச்சாளர், நகைச்சுவை பேச்சாளர் அப்படின்னு இருக்கும். இப்போ நகைச்சுவைன்றது சாமானியமாக எல்லாரும் சிரிக்க வைக்க முடியாது, சரிங்களா? எல்லாத்தையும் சிரிக்க வச்சு பேசணும் அப்படின்னா எப்படி நம்ம நகைச்சுவையாக பேசுகிறது? நகைச்சுவை பேச்சாளர் ஆகிறதுக்கு நம்ம பெரிய இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது கார்த்தி. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கனாலே அதில் ஏகப்பட்ட நகைச்சுவைகள் இருக்குது. உதாரணத்துக்கு மொபைலில் பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே எங்கே வச்சோம்னு 1/2 மணி நேரம் தேடுறதே செய்கிறோமா இல்லையா? கண்டிப்பாக செய்கிறோம். ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டு, சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளை சுற்றி இந்த ஒரு சில பேச்சாளர்கள்லாம் மனைவியை பற்றி ஜோக் சொல்லியே மிகப்பெரிய பேச்சாளரானவர்கள்லாம் உண்டாங்க. அந்த மாதிரி நம்மளோட நடைமுறை வாழ்க்கையை கொஞ்சம் உற்று நோக்க, இது வந்து 3rd person பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். நம்ம அந்த பர்சனாக இல்லாமல் ஒரு 3வது மனிதராக சாட்சி மாத்திரமாக இருந்து பார்த்தா நம்ம பண்ணுற பைத்தியக்காரதெல்லாம் நமக்கு தெரியாது.
நம்ம பண்ணுற பைத்தியகாரத்தனம் நம்மளா இல்லாமல் இன்னொரு பிரச்சனை நின்று பார்த்தோம்னா ஏடா இவ்வளோ பைத்தியகாரத்தனம் பண்ணுறோமான்னு இருக்கும். அப்படி நீங்கள் கவனிக்க ஆரம்பித்தாலே சொசைட்டியில் நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறந்த நகைச்சுவையாக வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆனால் நான் திரும்பவும் சொல்லுவேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேனு நகைச்சுவை பேச்சாளர் ஆகிறதுன்னு டிவேட் ஆகிடக்கூடாது. நீங்கள் அது வந்து மசாலா மாதிரி தூவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு உங்கள் பேச்சை கொண்டு போகிறது மட்டும்தான் மெயின் எய்மாக இருக்கணும். முழுக்க நகைச்சுவை பேச்சாளராக நம்ம மாறிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். நீங்கள் சொல்கிறலாம் சரிதான் சார். நிறைய பேச்சாளர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேச்சாளர்கள் நல்லா மோட்டிவேஷன் பண்ணுறாங்க, நல்லா ஊக்கமளிக்கக்கூடிய பேச்செலாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களாம் வீடியோக்களோ இல்லை சோஷியல் மீடியாவிலோ அவங்க பெருசாக வைரல் ஆகிறதே இல்லை. பட்டு மக்களுக்கு அது தெரியல. இவர் பேரை சொன்னால் நிறைய பேர் தெரியல. ஆனால் எங்கேயோ ஒரு மூளை இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை காதில் கேட்க முடியாத வார்த்தையை ஒரு பொதுவில் பேசிட்டா அப்படின்னா அவர் இந்த சோஷியல் மீடியாவில் அவரை வச்சு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சரிங்களா? வைரல் ஆகிறாரு. அவரை பேரை சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியுது, அவர் பேச்ச சொன்னாலே தெரியுது. சரிங்களா? அந்தளவுக்கு அவர் பெரிய ஆகிறாரு. அப்போ மக்கள் எதை விரும்புகிறாங்க? அப்போ இப்படி பேசினா தான் ஒரு தகாத வார்த்தையில் பேசினா தான் வைரல் ஆக முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது. அப்போ நம்ம இப்படி பேசலாமா? நீங்கள் யாரை சொன்னீங்கன்றதையும் நான் சொல்கிறேன். இறையன்பன் ஐஏஎஸ் இருக்கார், ரொம்ப அற்புதமான வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. நீங்கள் ரெண்டாவது சொன்ன ஆள் இல்லை செத்த பயல அப்படின்னு பேசி வைரல் ஆகிட்டார். இப்படி வைரல் ஆனவருக்கு ஏகப்பட்ட வரவேற்புகள், சினிமாவில் ஏகப்பட்ட வரவேற்புகள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உங்களோட கேள்வி. இதுக்கு பதில் என்னென்னா நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படின்னு சைக்காலஜியில் இருக்குது. என்னென்னா ஒரு பேப்பரில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு கோல்டு மெடல் வாங்கினான்றத கடைசி பக்கத்துலையும் ஒரு லாரி தீப்பிடிச்சி எரியுதுன்றத பக்கத்துலையும் போடக்கூடிய ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். ஹியூமன் டெண்டன்சியும் நெகட்டிவிட்டியை சார்ந்தே நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதுக்காக நம்ம கான்ட்ரவர்சி சிக்கிறோம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அடையாளத்தை இழந்துருவோம். அதனால் எக்காரணம் கொண்டு அந்த தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது. சார், ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பேசவே வராது, அவர் பேசணும்னு நினைக்கிறாரு, அவருக்கான சின்ன வாய்ப்பை எப்படி உருவாக்கிக்கிறது? சூப்பர் கார்த்திக். இப்போது நம்ம ஃபுல்லாக எடுத்தோடனே ஒரு 20 மினிட்ஸ் 1 hour ஸ்பீச் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் நிறைய இடங்களில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னா வந்திருக்கிற பேச்சாளரை அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு 99% போட்டு தான் தள்ளுவாங்க. எப்படி போட்டு தள்ளுவாங்கன்னா வந்திருக்கிறவர் யாருன்னு தெரியாது, அவர் ப்ரொஃபைல் என்னன்னு தெரியாது, எதுவுமே படித்து பார்க்க மாட்டாங்க. ஒரு பேப்பரை கொடுத்துருப்பாங்க. சில கல்லூரிகள்லாம் நடக்கும், நம்ம பேர் என்னன்றதே தெரியாமல் அதை பார்த்து தப்பாக படிப்பாங்க, இல்லை பேரே தெரியாமல் இருப்பாங்க. என்ன ப்ரொஃபைலில் இருக்காங்க அப்படின்றத விஷயங்கள் அவங்களுக்கு எந்த ஐடியாவுமே இருக்காது. மேடையில் உட்காந்துக்கிட்டே சார் உங்கள் பேர் என்னன்னு கேட்கக்கூடிய அவமரியாதைகள்லாம் பல இடங்களில் நடக்கிறது உண்டு. அப்படி இல்லாமல் கரெக்டாக ஒரு ஸ்பீக்கர் வராருன்னா அவரை பற்றின இன்ஃபர்மேஷனை, பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பர் ஸ்டடி பண்ணலாம். ஒரு அதுக்குரிய டைம் எடுத்துக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவரோட ப்ரொஃபைல் என்ன, அவர் சாதனைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பண்ணிவிட்டு இதை உங்களுடைய முதல் வாய்ப்பாக கருதி அவரை பற்றின கரெக்டான புகழ்ச்சிகள், அவர் சாதாரணமாக ஒரு ஆளை போயிட்டு நான் வந்து அமெரிக்காவோட ஒபாமான்ற லெவலுக்கு கம்பேர் பண்ணாலும் அவரே கொஞ்சம் சங்கடப்படுவார். அப்படி இல்லாமல் அவருக்குரிய கரெக்டான மரியாதையை கொடுத்து அவரை பற்றி நீங்கள் ஒரு புகழ்ந்து அவர் செஞ்ச சாதனைகளை விளக்கி அவர் யார், எந்த துறையை சேர்ந்தவர், அந்த துறையில் உங்களுக்கு இப்போ என்ன சொல்ல வந்திருக்காரு, இப்போ நீங்கள் அவர் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது, TIS அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா இன்றைய டாபிக் என்ன, நீங்கள் ஒரு ஃபோரம்லேயோ காலேஜ்லேயோ இருக்கீங்க, இன்றைய டாபிக் என்ன அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கோட முக்கியத்துவம் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்நெட் டிஅடிக்ஷன், இன்றைக்கி எல்லோரும் எப்படி அடிக்டாக இருக்காங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வருது டாபிக். அதுக்கு அடுத்து இன்ட்ரோடக்ஷன், இந்த டாப்பிக்கில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, நம்ம சந்தித்த விஷயங்கள். அதுக்கு அடுத்து TISன்றதுல எஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா ஸ்பீக்கர் யார், அவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் இதுக்காக நமக்காக எப்படி வந்திருக்காரு இதை பற்றி பேசுகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் அன்றிலிருந்தே ஒரு பேச்சாளராக ஆயிடுறீங்க. நம்ம ஃபுல் டைமு ஒரு ஃபுல் பைலட்டாக நம்ம ஒரு ஷோ எடுத்துகிட்டு போகலாட்டியும் இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன நன்றி உரை, ஸ்பீக்கர் இன்ட்ரோடக்ஷன், டாபிக் இன்ட்ரோடக்ஷன், இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். பொது வெளியில் பேசுகிறதுக்கு நம்ம எதுவும் தனியாக ப்ராக்டிஸ் எதுவும் பண்ணணுமா, இல்லை இதுக்கு எதுவும் கோர்ஸ் இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார். எப்படின்னா நீங்களே உங்கள் கேமரா முன்னாடி நின்றுட்டு ஃபஸ்ட்டு மிரர் முன்னாடி நின்று நீங்கள் பேசி பார்க்கலாம். இல்லை மிரர் முன்னாடி நின்று பேசுகிறதுலையும் சிரமமாக இருக்குது அப்படின்னா ஒரு ட்ரைபாடை போட்டு இல்லை உங்களோட மொபைலை வச்சே கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றதை அப்சர்வ் பண்ணலாம். பப்ளிக் ஸ்பீக்கிங்குரிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் ஒரு கோர்ஸாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்பீக் டு லீட் அப்படின்ற ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸை நீங்கள் வந்து ஆன்லைனில் கேட்கும்போது நீங்கள் அதை எப்படின்ற விஷயத்தை கற்றுக்குவீங்க. பட் அதை பேசி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, நம்ம பேசுகிறது சரிதானான்னு அடுத்தவங்க முன்னாடி வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து சில ஒர்க் ஷாப்ஸ், சில மீட்டப்ஸ் நடத்துகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் ஸ்பீக் டு லீட்லேயே. அப்போ நீங்கள் வந்து பேசும்போது நீங்கள் இந்த கற்றுக்கிட்ட ஸ்கில்லை
நீங்கள் உங்களை மாதிரி ஃபெல்லோ என்டர்பிரனர்ஸ் ஃபெல்லோ பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட நீங்கள் பேசும்போது நீங்கள் உங்களோட பேசுகிற ஸ்கில்லும் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். நீங்கள் பேசுகிற விஷயங்களில் சரி தவறு நிறை குறைகளை அந்த கம்யூனிட்டியும் சேர்ந்த மக்களும் நானுமே வந்து அதுக்குரிய கைடன்ஸ் எல்லாமே கொடுப்போம். இதை செய்யும்போது உங்களுக்கு பேசுகிறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே நிறைய கிடைக்கும். சார் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸ்பீக் டு லீட், ஒரு பொது மேடையில் ஒரு நபர் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பற்றி ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ கார்த்திக்.